ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக மத்தேயு நற்செய்தியினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி தரப்படுகின்றது. அந்நாட்களில் இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசுவிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர்கள் இயேசுவினது காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். இயேசு அவர்களை குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலரின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் இயேசுவிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியிலே இயேசுவினுடைய பல்வேறுபட்ட புதுமைகளிலே நாங்கள் இயேசு ஒரு வயிற்று பசியை போக்குவதற்கு நிகழ்த்திய ஒரு உணவளிக்கும் புதுமையை பார்த்தோம், செவிமடுத்தோம். இயேசுவை பொறுத்தவரையிலே வல்ல செயல்களுக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் அற்றவர். தனக்கு கடவுள் கொடுத்த அந்த வல்லமையை, ஆற்றலை தாமே கடவுளாக இறை தந்தையோடு ஒன்றித்திருப்பவர் என்பதனால் நிறைவாக தம்முடைய வல்ல செயல்களை இவ்வளவு இருக்கக்கூடிய எல்லா விதமான அல்லது எந்த நிலைகளில் வாழுகின்ற மக்களாக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்கின்றார். இயேசுவினுடைய புதுமைகள், போதனைகள் அவர் இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை வயல்வெளி அல்லது வெள்ளாமை விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், கடற் சார்ந்த தொழில் வாழ்க்கை முறைகளுக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ள மக்கள், இன்னும் மந்தை வளர்ப்பு அல்லது பண்ணை விவசாயத்தன்மைகள் கொண்ட அப்படியான தொழில்துறைகளிலே அல்லது ஏனைய வீட்டு சிறு முயற்சிகள் செய்யக்கூடிய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் என்று அல்லது வணிகம் செய்கின்ற மக்கள் என்று எல்லா நிலையில் உள்ள சமூக மக்களோடும் இயேசு தம்மை இரண்டர கலக்கச் செய்கின்றார். அவ்வாறு இரண்டர கலக்கச் செய்கின்ற இயேசு தம்முடைய வல்ல செயல்களினாலே அனைத்து மக்களுக்கும் பலன் கொடுத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே குறிப்பாக கலிலேய கடற்கரை வழியாக இயேசு பயணித்த பொழுது அந்த பகுதிகளிலே வாழ்ந்த பல்வேறு தேவைகளிலே உள்ளவர்கள், குறிப்பாக உடல் ஊனமுற்றிருந்தவர்கள்,
உபாதை, மன உளைச்சல், உடல் உளைச்சல்களுக்கு உட்பட்டிருந்தவர்கள் இன்னும் பல்வேறு விதங்களிலே இயேசுவிடத்திலிருந்து சுகப்படுத்தலையும் குணமாக்குதலையும் எதிர்பார்த்தவர்கள் இயேசுவிடத்திலே ஏனையவர்களினாலே அழைத்து வரப்படுகிறார்கள். அவை அவர்களுக்குரிய கைமேற் பலன் கிடைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட செய்தி, ஏறக்குறைய 3 நாட்கள் இயேசுவோடு அந்த மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த 3 நாட்களுக்குரிய உணவுகளை தேவையான முன்னாயத்தங்களோடு கொண்டு வந்திருக்கக்கூடும். 1 நாள் 2 நாள் என்று எண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இவன் 3வது நாளும் அவர்கள் இதை எவ்வாறாவது தாக்குப்பிடிக்க முயற்சித்திருக்கலாம். ஆனாலும் இயேசு ஒரு பரிவு அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், தம்முடைய பரிவின் கடவுள் தன்மையை மனித இரக்கத்தினாலே கிறிஸ்துவின் ஆளுமையாக எங்களுக்கு இன்று வெளிக்கொணர்கின்றார். அவை இயேசு அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் சோர்ந்து போயிருப்பதை, துவண்டு போயிருப்பதை பார்த்து தம்முடைய போதனைகளை நிறைவு செய்து அவர்களை அனுப்பிவிட எண்ணியதுண்டு. அவ்வாறு அனுப்பிவிட எண்ணிய பொழுது அவர்கள் செல்கின்ற வழியில் துவண்டு விடக்கூடும், அல்லது அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்தில்லாமல் அவர்கள் தளர்ந்து போகக்கூடும் என்பதை உள்ளூர உணர்ந்து தம்முடைய சீடர்களை தம்மிடம் வரவழைக்கின்றார். வரவழைத்து சொல்லுவார், இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் சோர்ந்து போனார்கள், அவர்களை இப்படியே அனுப்பிவிட முடியாது, அவை அவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ, இந்த பெரிய திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த பாலை நிலத்திலே எங்கிருந்து நாங்கள் உணவை தேடுவது, இது முடியாத காரியம் என்று சொல்வார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தை கேட்பார், உங்களிடத்திலே எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன? அவர்கள் சொன்னார்கள், இந்த 7 என்ற எண் ஒரு முக்கியமானது. யூத பாரம்பரியத்திலே, இரட்சணிய வரலாற்றிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, மனித வாழ்விலே அவை இந்த 7 அப்பங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய முயற்சியையும் வெளிக்கொணர்கின்ற பிரயாசையை எடுத்து காட்டுகின்ற ஒரு செயற்படுத்தலாக அங்கே சொல்லுவார்கள். இன்னும் சில மீன்களும் இருக்கின்றன. 7 அப்பங்களையும் அந்த சில மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி மக்களை பந்தியமருமாறு கட்டளையிட்டு இயேசு அந்த பலுகையின அப்பங்களையும் மீன்களையும் அப்போஸ்தலர் சீடர்களிடம் கொடுப்பார், மக்களுக்கு பரிமாறுமாறு. எல்லோரும் வயிறார உண்டனர், நிறைவாக அவர்கள் பசியாறினர். அங்கே மிகுதியான உணவும் கிடைத்தது. அதையும் மீண்டும் இந்த 7 கூடை, 7 என்ற இலக்கம் தரப்படுகின்றது. 7 கூடைகளில் அவர்கள் சேகரித்து வைக்கின்றார்கள். வீணடிக்கவில்லை, தூக்கி எறியவில்லை, அளவுக்கு அதிகமாக கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கவில்லை. அவர்கள் இந்த 7 கூடைகளில் அதை எடுத்து வைத்ததாக நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அடிப்படையிலே அந்த கலிலேய கடற்கரையோரமாக இயேசு பயணித்த பொழுது அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் இயேசுவிடத்தை எதிர்பார்த்து வந்தது தங்களுடைய உடல் ஊனங்களிலே இருந்து, மன உளைச்சல்களிலே இருந்து, உளைச்சல்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும், கால் ஊனமுற்றவர்கள் நடக்கக்கூடியதாக வேண்டும், உடல் ஊனமுற்றவர்கள் உடல் ஊனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், கேட்க முடியாதவர்கள் புலனை பெற வேண்டும். இவ்வாறாக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புடன் பல்வேறு குறைபாடுகளில் இருந்து அழைத்து வந்தவர்கள் அங்கே பார்வை பெற்றார்கள், செவிப்புலன் பெற்றார்கள், ஊனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், பல்வேறுபட்ட கட்டுக்களிலே இருந்து, பந்தனங்களிலே இருந்து, அடக்கு முறைகளிலே இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சுதந்திர வாழ்விற்குள் கொண்டு வரப்பட்டார்கள், இறைவனின் பிள்ளைகளாக்கப்பட்டார்கள்.
இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்ற பொழுது, கடவுளுக்குரிய வாழ்வுக்குள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது, இறைவன் தாமே எங்களை பராமரித்து கொள்வார் என்பதனுடைய ஒரு முன்னோடிகரமான ஒரு செயற்பாடாக 3 நாட்களாக இயேசுவோடு தங்கியிருந்து அவருடைய போதனைகளையும் வல்ல செயல்களையும் கண்டுணர்ந்த மக்கள் நிறைவான பலனை பெறக்கூடியதாக, அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்குள் சிலர் புதினம் பார்க்க வந்திருக்கலாம், வினோதம் பார்க்க வந்திருக்கலாம், உண்மையாகவே இயேசுவினுடைய போதனையை கேட்க வந்திருக்கலாம், உண்மையாகவே பலன் பெற வந்திருக்கலாம், தேவையில் உள்ளவர்களாக வந்திருக்கலாம். அங்கே வந்த பின்னர் பலர் இயேசுவினுடைய போதனைகளையும் வல்ல செயல்களையும் அவருடைய சாதனைகளையும் கண்டு அவருக்குரியவர்களாக மாற்றம் பெற்றிருக்கலாம். அவ்வாறு இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்ட அனைவரையும் இயேசு பரிவன்பை காட்டி பராமரிக்கின்ற இயேசுவாக அவர்களுக்கு உணவூட்டுகின்றார். இந்த உடல் வயிற்று பசியிலே இருந்து விமோசனம் கொடுக்கின்றார். அவர்கள் சுபீட்சத்தின் மக்களாக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்விலே விமோசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இயேசுவை தேடுகின்ற மக்களாக எங்களுடைய குறைபாடுகள், பற்றாக்குறைகள், இல்லாமைகள், இயலாமைகள், எங்களுடைய ஊனத்தன்மைகளிலே இருந்து, பல்வேறுபட்ட மன உளைச்சல்களிலே இருந்து, பல்வேறுபட்ட வரட்டு கௌரவங்கள், சுய கௌரவங்கள், போலி நடிப்புகள், போலி வேடங்களிலிருந்து நாங்களும் முழுமையாக விடுதலை பெறுகின்ற பொழுது இறைவனுக்குரியவர்களாக, இறை பராமரிப்பிற்குட்படுபவர்களாக, இறைவனுடைய பரிவை, அவருடைய இரக்கத்தை நாங்கள் சுவைக்கக்கூடியவர்களாக எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நாங்களும் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுவோம். நாங்களும் இயேசுவுக்குரியவர்களாகிட எங்களை உவந்தளிப்போம். இத்தகைய மனப்பான்மைகளோடு சிந்தனைகளோடு இயேசு இந்த அப்பங்களையும் மீனையும் பலுகச் செய்கின்ற அந்த நல்ல அருங்குறி அல்லது புதுமை எங்களிலும் புதுமைகள் நடந்தேறும் என்ற நம்பிக்கைக்குள் எங்களை வளர்க்கின்ற அந்த வாய்ப்பை தர எங்களால் ஆனவரை முயற்சிப்போம். இன்றைய நாள் முழுவதும் இந்த சிந்தனைகளிலும் தியானங்களிலும் எங்கள் வாழ்வை முன்னெடுப்போம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.